ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கூடவே இருக்கிற ஒரு சிலர் உனக்கு எதிராக ஆட்டம் போடுவதை பார்க்க பொறுக்காம தான் இந்த வராகி அம்மா உனக்கு சாதகமாக என் ஆட்டத்தை தொடங்கி வச்சுட்டேன். இனிமேலும் யாரும் உனக்கு எதிராக ஆட்டம் போட்டு உன்னை ஆணவத்தோடு நடத்த முடியாது. உன்னை அடக்கி ஆள நினச்சவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேங்கிறத பொறுத்திருந்து பாரு. இப்போது நான் அனுப்பக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான உயர்வை கொண்டு வந்து தரப்போகிறேன். எப்போதுமே நம்பிக்கையோட அடியை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். நீ நம்பிக்கையோட அடியை எடுத்து வச்சிட்டீனா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய மற்றதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். உன் வாழ்க்கையில் நடக்காதது முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அனைத்தையும் உனக்கு சாத்தியப்படுத்தி நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தருவேன். நீ எந்த விஷயத்தில் அதிக ஸ்ரத்தை எடுத்து முயற்சி செய்கிறாயோ அது அனைத்திலும் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டு கிளம்பிட்டேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நான் அனுப்பக்கூடிய இந்த பெண்ணின் மூலமாக ஒரு திடீர் திருப்பம் நிகழப்போகுது. அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ தேவையில்லாமல் நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காத. வாழ்க்கைனா கஷ்டம் வரும் போகும். கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்து. எப்போதும் எந்த விதத்திலும் நீ மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம் என் செல்லமே. காரணம் இல்லாமல் யார் மேலேயும் கோவப்படாத. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் முன்னேறணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. அபரிமிதமான செல்வ வளத்தை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நல்ல ஆரோக்கியமான சூழலும் மன நிம்மதியும் கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த வாழ்க்கையையும் நீ இழந்த விஷயங்களையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இனி வரக்கூடிய நாட்களில் நான் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னை நம்பி முயற்சி செஞ்ச உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ உற்சாகமாக இருந்தாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகளும் சுமைகளும் காணாமல் போயிடும். உன் மனசை லேசாக்கி உனக்கான புது தெளிவையும் தெம்பையும் நான் உண்டு பண்ணுறேன் என் செல்லமே. நீ கவனத்தோட எந்த ஒரு செயலை செய்தாலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். விடாமுயற்சியோடு நீ வேலை செய்யும்போது அந்த வானத்தையே நான் உன் வசமாக மாற்றி காட்டுவேன். கோபத்தை கட்டுப்படுத்தி பேசும் வார்த்தைகளை கவனமாக யோசித்து பேசு. உன் பல்லை சுத்தமாக வச்சுக்கிறத போல நீ பேசும் சொற்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டினா உன்னை சுற்றி எப்போதும் நறுமணம் நிறைஞ்சு இருக்கும் அல்லவா. நல்ல வார்த்தைகளை பேசும் என் நல்ல பிள்ளையாகிய என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாகிய உனக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கு எதிராக வேலை செய்யும் மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க தயாராயிட்டேன். எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடு. முடிவு எடுத்த பிறகு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினச்சி கவலைப்படாமல் எல்லாத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையை நான் உன்வசமாக மாற்றி கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கை வளமாக செல்வ செழிப்பானதாக மாறும். உனக்கான ஆகச்சிறந்த அதிசயங்கள் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. உன்னுடைய உண்மையும் நேர்மையும் நிச்சயமாக உன்னை நீண்ட காலம் நல்லபடியாக வாழ வைக்கும். மகிழ்ச்சி ஒன்று தான் நீ வெற்றியை அடைவதற்கான திறவுகோலாக இருக்க போகுது. கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து மன நிம்மதியோடும் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. என்னை நம்பாமல் இனிமே நீ எதுக்காகவும் கஷ்டப்படாத. முழுசாக என்னை நம்புனாலே உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு
நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன். என்னை நம்பி சரணாகதி அடைந்த உனக்கு எல்லா செயல்களிலும் சிறப்பான வெற்றியை தரணும் நான் முடிவெடுத்துட்டேன். பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன் வாழ்க்கையை உன்வசமாக ஆக்கி தருவேன். எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. உனக்கு என்ன வேணும், எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னீன்னா நடக்க வேண்டியதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையும் உழைப்பும் கொண்டு வாழும் உனக்கு நல்ல பலனை தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய பொறுமைக்காகவே உனக்கான பொக்கிஷத்தை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். சின்ன கத்தி வேகமாக பாயும், ஆனால் மேலாகத்தான் பதியும். ஆனால் பெரிய கத்தி நிதானமாக பாய்ந்தாலும் ஆழமாக பதியும். நீயும் அந்த அளவுக்கு பெரிய கத்தி போல அளவற்ற உறுதியோட நம்பிக்கையோட என்னை வணங்கு. இனிமே நீ கவலைப்படும்படியாகவோ வருத்தப்படும்படியாகவோ உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா எதையுமே நடக்க விட மாட்டேன். நீ சுறுசுறுப்பாக இருந்தாலே உனக்கான அழகான சிறப்பான எதிர்காலத்தை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை ஏமாத்தலாம், கைவிடலாம், சூழ்நிலைகள் கூட உனக்கு எதிராக மாறலாம். ஆனால் நீ என்னை நம்பும்போது இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையுடன் இருந்தாலே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் நன்றி உணர்ச்சியோடு இரு. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்கணுமே செல்லமே. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உனக்கான மனநிறைவை நான் உருவாக்கி கொடுத்துருவேன். உன்னுடைய இலக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியவாவது உனக்காக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செயல்படுத்திடு. உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கை ஜெயிப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது எப்படி உனக்கு தோல்வியை நான் வரவிடுவேன்? இப்போதே உன் விடாமுயற்சிக்கும் இறை பக்திக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ தேவையில்லாமல் கண்டதையும் கற்பனை செஞ்சு பயப்பட வேண்டாம். நீ பயப்படுவது போல எதுவும் நடக்காது. இந்த வராகி அம்மா நானே உனக்கு பாதுகாவலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். என்னை மீறி எந்த கெட்டதும் நடக்காதுன்னு நீ தைரியமாக இரு. மனசில் எப்போதும் அமைதியையும் சந்தோஷத்தையும் வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீயும் மகிழ்ச்சியோட வாழப்போகிறாய் என் செல்லமே. விடாமுயற்சி உள்ளவர்கள் யாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வரைக்கும் ஓய மாட்டாங்க. நீயும் நிச்சயமாக ஜெயிக்க தான் போற. எதற்கும் பயன்படாத பாறை நிலத்திலும் பயிர் விளையச் செய்யும் மனிதர்கள் போல நீயும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய இலக்கை அடைவதற்காக உறுதியாக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன் விடாமுயற்சி தோல்வியை கூட உனக்கான வெற்றியாக மாற்றி காட்டிடும். விடாமுயற்சி உள்ளவங்க மற்றவங்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. யார் எப்போ எந்த விஷயத்தை முடியாதுன்னு கைவிட்டுட்டு போகிறாங்களோ அதே விஷயத்தை அங்கேருந்து தொடங்கி சிறப்பாக செய்பவர்கள் தான் விடாமுயற்சி கொண்டவங்க. அவங்க மற்றவங்கள விட எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு நிமிஷமாவது அதிகமாக முயற்சி செய்வாங்க. நீயும் உனக்கான விஷயங்களை நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக நான் உன்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கிடுவேன் என் செல்லமே. சர்வ வல்லமை கொண்டு சந்தோஷமாய் வாழ நினைக்கும் உனக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நான் வெற்றிகளை கொடுக்க தான் போகிறேன். உன்னால் களத்தில் நிற்க முடிஞ்சாலே நீ பாதி ஜெயிச்சது போல தான். ஒருபோதும் போராட்ட களத்திலிருந்து பின்வாங்க நினைக்காதே. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய். வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புல்லுகள் எல்லாம் வளைஞ்சு கொடுக்கும். ஆனால் கரையில் வளர்ந்த அரச மரமும் நல்லா தலை நிமிர்ந்தே நிற்கும். ஆனால் புயலெல்லாம் அடங்கி வெள்ளமெல்லாம் வடிஞ்ச பிறகு அந்த மரம் வேறில்லாமல் சாஞ்சு கிடக்கும். ஆனால் நானல் எப்போதும் போல் அந்த புல் அழகாக தலையை அசைச்சிக்கிட்டு அதே இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கும். இப்போது புரியுதா? அந்த புல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தன்னோட இடத்தை உறுதியாக பிடிச்சி வச்சுக்குது. ஆனால் மரம் நான் இப்படி தான் நிற்பேன்னு நின்று உறுதியாக இருந்து கடைசியில் அந்த புயலையும் வெள்ளத்தையும் தாங்க முடியாமல் சாஞ்சு போகுது. இதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல
கொஞ்சம் அனுசரித்து வாழ கற்றுக்கோ என் தங்கமே. இந்த வராகி அம்மா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றி நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். திறமையும் சாதுரியமும் உனக்கு இருக்கும்போது எத்தகைய சூழலையும் நீ தாக்கு பிடிச்சு வெற்றி கொண்டு வாழ்ந்திட முடியும். எல்லா விஷயங்களிலும் கனிவான அணுகுமுறையோட பொறுமையோட பொறுத்துப்போ. அதுதான் எல்லாரையும் உன்னை நோக்கி ஈர்க்கும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலவப்படாத. உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கு ஆதரவாக அனுசரணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான வெற்றியை பெற்று தருவேன். பொறுமையோடு நீ இருந்தாலே புன்னகை உன் முகத்தில் வந்து சேர்ந்துடும். அந்த அளவுக்கு நீ புன்னகைக்கக்கூடிய சந்தோஷமான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் பொறுமையோடு இருக்க கற்றுக்கோ என் தங்கமே. ஒரு பிரச்சனையை மனசுலேயே நினச்சிக்கிட்டு அதை சரி செய்வதற்காக செயல்படுவதற்கும் எந்த வேலையும் செய்யாமல் அதை நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா அதை எப்படி சரி செய்ய முடியும்னு யோசித்து நேர்மறையாக அதற்கான வேலைகளை செஞ்சினா அது உனக்கு சாதகமாக மாறிடும். அதை விட்டுட்டு நடந்ததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதால இந்த உலகத்தில் எதுவும் மாறாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சரி செய்யணும்னு யோசித்து அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. நேரம் காலம் விரயம் என்பது வாழ்க்கையில் வெற்றியை தராது, அழிவைத்தான் தரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கையோட உற்சாகத்தோடு நீ செயல்படும் போது அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்குன்றத நீ புரிந்து நடந்துக்கோ. உன்னை உசுப்பேத்தி உன்னை கோபப்படுத்தி உன் கோபத்தை தூண்டி யாராவது அவங்க நல்லவங்களன்னு காட்டிக்கன்னு நினச்சாங்கன்னா, அவங்க காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா நீ அமைதியாக இருக்காதே என் செல்லமே. உன்னை கோபப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்பாக, உன்னை குற்றவாளி கூண்டல் நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ சாதுரியமாக புத்திசாலித்தனமாக விவேகமாக செயல்படு. உன்னை கோபப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அமைதியாக இரு. நீ அமைதியாக இருப்ப. உன்னை ஆட்டி படைக்கலாம்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துல உனக்கான உரிமையை நீ தட்டி கேளு. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றதை புரிந்து செயல்படு. எல்லா இடங்கள்லையும் அமைதியாக அடிமையாக அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் சண்டை போட்டு கத்தி பேசி கோபப்படணுன்ற அவசியமும் இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். எந்த இடத்துல எப்படி பேசணுன்ற விதத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. யாராவது உன்னை கோபப்படுத்தினா உடனே கோபப்படாமல் பொறுமையாக அதை கையால் கற்றுக்கோ. உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உடனே உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அமைதியாக பொறுமையாக நீ இருந்தீனா எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உன்னால் எளிதாக சுலபமாக சமாளிக்க முடியும் என் செல்லமே. நீ எது வேணும்னு என்கிட்ட வந்து கையேந்தி கும்பிட்டு வணங்கி நின்றாயோ அதை இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய பழக்க வழக்கங்களும் உன்னுடைய நல்ல குணத்தையும் தவிர வேறு எதுவுமே உன் வாழ்க்கையை சீர்படுத்தாது. அதனால் எப்போதுமே நல்ல பழக்க வழக்கங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. நல்ல குணத்தோடு நீ இருக்கணும். நன்மையோ தீமையோ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த அனுபவங்கள் தான் உனக்கு மிகப்பெரிய சொத்து. நல்ல அனுபவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராகு. நல்ல அனுபவங்களோ கெட்ட அனுபவங்களோ அது உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சு செயல்படுத்து. உன்னுடைய அனுபவங்கள் கண்டிப்பாக உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கான வழிகளை உனக்கு காட்டும். உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தடைக்கற்களாக தடங்கல்களாக மாற விட்டுடாதே. எதுவாக இருந்தாலும் நீ சரி செய்ய முயற்சி செய். முடியாத போது இந்த வராகி அம்மாவை தேடி வந்தீனா நான் உன் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செய்து உன் கவலைகளை எல்லாம் நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. உனக்கு மன அழுத்தம் வந்தாலோ மன வருத்தம் வந்தாலோ அல்லது மனஸ்தாபமோ மன கருத்துகளோ இருந்தாலும் மன கஷ்டமே இருந்தாலும் அதற்கான காரணத்தை யோசித்து அதை சரி செஞ்சு அதிலிருந்து வெளிவர முயற்சி செய். ஏன்னா மன அழுத்தம் கவலையெல்லாம்
ஏதாவது ஒரு காரணத்தினால தான் வரும். எதனால அது வந்துச்சுன்னு யோசிச்சு அதை தவிர்த்து விடு. எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீன்னா அது பெருசாக தெரியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தள்ளி தூரமாக இருந்து அதை சரி செய்ய யோசிச்சினா அதை தீர்ப்பதற்கான வழிகள் உனக்கு புலப்படும்.